ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அதாவது இந்த மாதிரி ஏஐ இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏஐ இமேஜஸ் நம்மளோட மொபைலே எப்படி கிரியேட் பண்ணதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு வெப்சைட் மூலிமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இந்த மாதிரி ஏஐ இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இந்த மூணுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜை பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்குள்ள நம்ம NDT ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே பார்த்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதாவது BING சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஏஐ ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் சர்ப்ரைஸ் மீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கிரியேட் இப்போ நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு சர்ப்ரைஸ் மீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா நியூ ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப க்ரோம் ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டில் எந்த டெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த கண்டென்ட்டுமே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காப்பி பண்ண முடியாது. அதனால் அந்த லிங்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட்டை கரெக்டாக காப்பி பண்ணிட்டு வந்து இதில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இதில் அதாவது என்னோட சேனல் நேம் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நவா டெக் தமிழ்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணி உங்களோட நேம் அதாவது உங்களோட பேஜ் நேம் வேணும்னா என்னோட நேமை டெலிட் பண்ணிட்டு எந்த பேஜ் நேம் வரணுமோ அந்த பேஜ் நேமை அங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கொடுத்துருப்பேன். இன்ஸ்டாகிராமுக்கு பதிலாக ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணலாம், யூடியூப் கிரியேட் பண்ணலாம், வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இதில் எந்த சோஷியல் மீடியாவை 3Dயை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுமோ அந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ லோடாகி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான அதாவது நம்ம என்டர் பண்ண நேம் அண்ட் எந்த சோஷியல் மீடியா என்டர் பண்ணமோ அதோட ஏஐ இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு திரும்ப இதே வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ஏஐ இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரியேட் ஆகி வந்துருச்சு என்னோட நேமில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டு இதே மாதிரி வாட்ஸ்அப்பும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்ல போகும். அந்த பிளாக்ல அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். அந்த கண்டென்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கிரியேட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஏஐ இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த இதிலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வேணுமா இல்லை யூடியூப் வேணுமான்னு சொல்லிட்டு டபுள் மார்க் போட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூடியூப் வேணும்னா யூடியூப் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஐ இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக இப்போ ட்ரெண்டிங் இமேஜஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சினா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.